என்னை பெற்ற என் தாய்க்கும் தத்தெடுத்த என் தமிழுக்கு முதல் வணக்கத்தை கூறி என் உரையை நான் தொடங்குகின்றேன். ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை வணிக மொழி என்பர், பிரெஞ்சு மக்கள் அவர்கள் மொழியை கலையின் மொழி என்பர், வட இந்தியர்களோ அவர்கள் மொழியை பாரத மொழி என்பர். ஆனால் நம்மை போன்ற தமிழர்கள் நம் மொழியை தாய்மொழி என்கின்றோம். இன்பம் இன்பம் எல்லாம் இன்பம், இன்பம் இன்பம் எல்லாம் இன்பம், இயல் இன்பம், இசை இன்பம், நாடகம் இன்பம். நம்மை போன்ற வருங்கால தலைமுறையை செதுக்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு உங்கள் முன் நின்று பேசுவதே பேரின்பம். ஃபெயிலா போயிடுவ, பயமா இருக்கு, வேலைக்கு போ, பயமா இருக்கு, சம்பளம் வாங்கிட்டு வா, பயமா இருக்கு என்று சொல்லும் காலம் போய் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் சொல்லும் முக்கியமான கருத்து, முடிந்தவரை முயற்சி செய், உன்னாலும் முடியும், புதியதாக கண்டுபிடி, தோற்றாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது என்று கூறி இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதியம் கொடுமை இல்லாத இளைஞர் இந்தியா. சாதியம் கொடுமை இல்லாத இளைஞர் இந்தியா. சாதியம் கொடுமை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. ஆனால் சாதியம் கொடுமை இல்லாத இந்திய இளைஞர்கள் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு சில காரணங்கள் மற்றும் தீர்வுகள் இருக்கின்றன. ஒன்று கல்வி. கல்வி மிக முக்கியமான ஒன்று. சாதியம் கொடுமை எதிர்க்க கல்வி மிக முக்கியமான ஒன்று. கல்வி இல்லாத காலத்தில் தான் சாதி மதம் பாகுபாடுகள் என்று பெறுகின்றன. கல்வி சட்டங்கள். சாதியம் கொடுமை எதிர்க்க பல சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் என்ற சட்டம் இருக்கின்றது. ஆனால் சட்டங்கள் மட்டுமே போதுமானதல்ல. சரியான விதியை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துவதே மிக முக்கியமான ஒன்று. 3 ஊடகங்கள். இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துவது ஊடகங்களே. சாதியம் கொடுமை எதிர்க்க ஊடகங்கள் மிகவும் உதவுகின்றன. உதாரணமாக தகவல்கள், செய்திகள், விழிப்புணர்வு. ஆனால் இவை மட்டுமே போதுமானதல்ல. இளைஞர்கள் என்பவரும் ஒன்றிணைய வேண்டும். உதாரணமாக APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாராம், நாடு 2020 வல்லரசாக வேண்டும் என்று. அதற்கு ஒருவர் கேட்டாராம், ஏன் நாடு 2020 ஆக வேண்டும், அதுக்கு முன்போ பின்போ ஆகாதா என்று கேட்டாராம். அதற்கு ஐயா அவர்கள் சொன்னாராம், 20 என்பது 20 வயது இளைஞரையும் மற்றொரு 20 என்பது 20 வயது இளைஞரையும் எப்பொழுது பாடுபடுகிறார்களோ அப்பொழுதுதான் நாடு வல்லரசாகும் என்று சொன்னாராம். APJ அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டார் 2020 நாடு வல்லரசாக வேண்டும் என்று. ஏன் அப்படி கனவு கண்டார்? இளைஞர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. ஆனால் அவரது கனவு தோற்றுவிட்டது. அதற்காக அவர் கனவு தோற்றதாக அர்த்தமில்லை. இளைஞர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை தோற்றுவிட்டது. 100 இளைஞர்களை தாருங்கள், நான் புதியதோர் பாரதத்தை உருவாக்கி தருகின்றேன் என்று சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர். இந்தியாவிலே இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. இங்கு 100 இளைஞர்களுக்கு பஞ்சம். இது மாற வேண்டும், அது மாற வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதை விட்டு மாற்ற வேண்டும் என்றால் இளைஞர்களாகிய நாம் மாற்றிட வேண்டும் என்று 10 இளைஞர்கள் இறங்கினால் மாற்றம் தானாக உருவாகும். வேலை நாடுகளில் உள்ளவர்கள் இந்தியாவை கண்டு அஞ்சுகின்றார்களே ஏன்? இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரிகின்றது. இதற்கு உதாரணம் தான் ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் இறங்கி போராடினார்களே. தோனிக்காக விசிலடிப்பதும் இளைஞர்கள் தான். ஆனால் தோனி தனது 26வது வயதில், அதாவது தனது பருவ வயதில் இந்தியாவுக்காக கோப்பையை வென்று தந்தார். தோனியால் முடியும் பொழுது தோனிக்காக விசிலடிக்கும் இளைஞர்களால் முடியாதா? சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. இறுதியில் ஒரு உதாரணத்தை சொல்லி என் உரையை நான் முடிக்கின்றேன். வேளாங்கண்ணில ஒரு சர்ச் ஃபாதர் சொன்னாராம், அவங்க கண்ணை தானம் செய்யணும். அதுல 2 கண்ணை ஒரு கண்ணை இந்துவுக்கும் ஒரு கண்ணை முஸ்லீமுக்கும் ஒருத்தர் கொடுக்க போனாராம். அதுக்கு ஒருவர் கேட்டாராம், ஏன் 2 கண்ணுமே ஒரு கிறிஸ்தவர் கொடுக்கலாமே, ஏன் ஒரு முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஃபாதர் சொன்னாங்களாம், வாழ்ந்த காலம் வரையும் நான் பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன். இனி குரானையும் இன்னொன்னு பகவத்கீதையும் படிக்கணும் என்று சொன்னாங்க. இதே போன்று எப்பொழுதும் சாதி மதம் என்று இல்லாமல் சாதி